நிறைய பேர் வந்து எனக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க, ஆர்எம்ஐ பற்றி சொல்லுங்கக்கா, சிங்கப்பூரில் வந்து இப்போ ஆர்எம்ஐ வந்து கேட்குறாங்களா அப்படின்னா என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இன்னும் நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்எம்ஐ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இன்டெலிஜென்ஸ். ஸோ இது வந்து எதுக்காக எம்ஐஎம் வந்து இப்போ அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா, அப்ளை சப்மிட் பண்ணக்கூடிய நம்மளோட டாக்குமெண்ட்ஸ், அதாவது நம்ம டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து ஒரிஜினல் தானா அப்படிங்கிறத ஒரு சின்ன பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க நம்ம எஜுகேஷன் இதை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எம்ஐ. இது வந்து இப்போது யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டிகிரி ஹோல்டர்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ பிஎஸ்சி, பிகாம், பிஏ, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை இன்ஜினியரிங்லேயே பிஇ, எம்இ இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். டபுள் டிகிரி வச்சுருந்தீங்கன்னா கூட டபுள் டிகிரிக்குமே நீங்கள் கூட பண்ணிக்கலாம். பட் அது காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கூட. இதுக்கு வந்து இப்போ எவ்வளோ செலவாகும் பார்த்தீங்கன்னா, நீங்களே அவங்களோட வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா $100 ஆகும். இல்லை நான் சொல்லியிருக்க இந்த ஒரு சில ஏஜென்சிஸ் கிட்ட நீங்கள் போய் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன அலோகேட் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இபாஸ்க்கு வந்து ரொம்ப கம்பல்சரி ஆர்எம்ஐ வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பாஸ்க்கு வந்து இப்போ ஒரு 80% வந்து எந்த எம்ப்ளாயீஸும் வந்து கேட்குறது இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி எஸ்பாஸுக்கு வந்து கம்பல்சரியாக கூட ஆக்கலாம். இல்லை இப்போ எஸ்பாஸில் இருக்கீங்கன்னா கூட இப்போவே வந்துட்டு அட்வான்ஸாக வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது வந்து பெட்டர். ஸோ இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இந்த லிங்க்ல வந்துட்டு உள்ளே போயினீங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்துட்டு ஆர்எம்ஐ வெரிஃபிகேஷன் அப்படின்னே வரும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் இண்டிவிஜுவலை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு நிறையா வந்து வருங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா யூனிவர்சிட்டிஸும் வந்து இதில் பண்ண முடியாது. ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் மட்டும் தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க எம்ஐஎம்ல இருந்து. ஸோ அந்த ட்ராப் டவுனில் வந்து உங்களோட யூனிவர்சிட்டியோ காலேஜோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 2 வெரிஃபிகேஷனாக பண்ணணும். ஒன்று வந்து நம்மளோட எஜுகேஷன் வெரிஃபிகேஷன் அண்ட் வந்து காலேஜோட அக்ரெடிஷனோட அந்த வெரிஃபிகேஷனும் பண்ணணும். ஸோ அதுக்கான ஆப்ஷனும் வந்து கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிசி வேணும், அதாவது காலேஜ் டிசி அண்ட் கன்சாலிடேட் சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிகிரி சர்டிஃபிகேட், ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட், 10th 12th மார்க் ஷீட் அண்ட் ஃபுல் செமஸ்டர் மார்க் ஷீட்ஸ் வந்து இப்போ வந்து கட்டாயமாக கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே உங்ககிட்ட ப்ராப்பர் ஸ்கேனிங்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக உடனே அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 30 days வரைக்கும், 15 daysலேருந்து 13 days வரைக்கும் ரிப்போர்ட் வர்றதுக்கு டைம் எடுத்துக்குது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதில் நீங்கள் கொடுக்குற மெயில் ஐடியா இருக்கட்டும், இல்லை ஃபோன் நம்பராக இருக்கட்டும், வந்து நீங்கள் கரண்ட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் வந்து நமக்கு ஏதாவது நோட்டிஃபை வருது, அதாவது நம்ம சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸில் ஏதோ மிஸ்ஸிங்கில் ஏதோ ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுதுன்னா அந்த மெயிலுக்கு தான் வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆர்எம்ஐயோட ப்ராசஸ். சரிங்களா? இல்லை நீங்கள் இன்கேஸ் வந்து எனக்கு இது வேணாம், கேன்சல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான மெயில் ஐடி இதில் இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எம்ஐ. வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.